வந்த ஒரு 10 நாள் உணவு எதுவுமே தங்கலை. நான் ஒரே விஷயந்தான் பண்ணேன். அவங்க வந்து 5 மாதமாக வாந்தி, 5 மாதமாக வாந்தி, ஏறக்குறைய ஒரு 5 ஹீமோ வரைக்கும் பண்ணிட்டாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில தான் வந்தாங்க. நான் அவங்களுக்கு என்ன முறையிலான சிகிச்சை கொடுத்தேன் அப்படின்னா, 10 நாள் சாப்பிடவே வேண்டான்ட்டேன். எதுவுமே சாப்பிட வேண்டாம், நம்ம கஷாயங்கள் மட்டும் குடிங்க, கொஞ்சமாக பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க, கொஞ்சமாக காய். நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசையே படாதீங்க. ஏன்னா அந்த புற்று செல்கள் வளர்வதற்கு நம்ம ஆகாரம் கொடுக்கலை அப்படின்னா அது அப்படியே சோர்வடையுது. அந்த புற்று செல்களின் வீரியம் குறைஞ்சிருது. புற்று செல்களின் வீரியம் குறைஞ்சி அது தளர்ந்து நிற்கும்போது நம்ம மருந்து போய் அடித்து காலி பண்ணுது நம்ம கஷாயங்கள். இதை நான் கண்கூட இந்த பெண்மணியிடத்தை பார்த்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம வேலைக்கு 4 இட்லி 2 தோசை பொங்கல் சாப்பாடு சாம்பார் ரசம் சாப்பிட போகுது, அந்த புற்று செல்களும் அந்த உணவை உண்டு வாழ்கின்றது, வளர்கின்றது. ஒரு 10 நாள் பட்னியாக போட்டுட்டு கஷாயம் மட்டும் கொடுங்க. இந்த ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் சந்திக்கிற இடத்துல அந்த ஒரு வளர்ச்சி இருந்தது, புற்று வளர்ச்சி அவங்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் ரிட்டர்ன் ஆச்சு. இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அந்த பாதையில் மறித்து கொண்டிருந்த அந்த சதை கரைந்து விட்டது. அது மருந்துனால கரைஞ்சிருச்சா இல்லை வேறு எதுவும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு? எதுவும் பண்ணாலும் நம்ம கஷாயம், நம்ம மருந்துகள், மாத்திரைகள், நம்ம உணவு முறைகள் தான்.